திருநெல்வேலி மாவட்டம் பனங்குடி கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் வயது 35 என்ற இளைஞர் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த முத்து அருளி வயது 33 என்ற மாற்றுத்திறனாளி பெண்ணை கல்லூரி படிக்கும்போது காதலித்து வந்துள்ளார். 8 வருடமாகி காதலித்து வந்த நிலையில் இருவரும் வெவ்வேறு சாதியை சேர்ந்தவர்கள் என்பதால் வீட்டில் சம்மதம் தெரிவிக்கவில்லை. இதனால் வீட்டின் எதிர்ப்பை மீறி 2017ஆம் ஆண்டு கோவிலில் வைத்து திருமணம் செய்ததோடு பதிவு திருமணமும் செய்துள்ளனர். இதனை அடுத்து திருநெல்வேலியில் பேட்டை பகுதியில் இருவரும் தனியாக வசித்துள்ளனர். இந்த நிலையில் முத்து அருளியின் கணவர் சிவசுப்பிரமணியனின் குடும்பத்தினர் முத்து அருளியின் குடும்பத்தில் இருந்து பணம் மற்றும் நகைகள் வாங்க வேண்டுமென தொடர்ந்து டார்ச்சர் செய்துள்ளனர். அப்போது பணத்திற்காக நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என கூறி நான் பணம் பெற்றுத்தர முடியாது என்று சிவசுப்பிரமணியன் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிவசுப்பிரமணியனின் குடும்பத்தினர் வேறு ஜாதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான முத்து அருளியை திருமணம் செய்துள்ளதால் கௌரவ பிரச்சனையாக உள்ளது என கூறி முத்து அருளியை விட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என மிரட்டியுள்ளனர். ஆனால் என்னோடய அப்பா அம்மாவுக்கு என்னோடய ஒய்ஃபை சுத்தமாக பிடிக்கலை. இன்னும் காஸ்ட் ப்ராப்ளம், கம்யூனிட்டி ப்ராப்ளம். ஸ்டார்டிங் டைமில் அவங்களுக்கு பிடிச்சது நிறைய ரிச்சாக இருக்கிறதுனால அவங்கள்ட்ட இருந்து பணம் வரும், அமௌண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி, வரதட்சணை வருங்கிற மாதிரி. ஆனால் அதில் எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. அவங்க சொன்னாங்க வாங்கிட்டு வந்துட்டு, நான் எதுவுமே வாங்கிட்டு மாட்டேன்னேன். அதனால் அவங்களுக்கு அப்போ இந்த பொண்ணே தேவையில்லை, அவளை விட்டுட்டு வா, அப்படி இல்லைன்னா அவளை கொண்டுருவோம், இல்லை வரலன்னா 2 பேருமே சேர்த்து கொண்டுருவோன்னு சொல்லி அங்கேருந்தே த்ரெட்டல் பண்ணாங்க. நான் எங்கே போனாலும் நேரடியாக வந்து கூட என்னோடய சித்தப்பா பையன் டேரெக்டாக வந்து த்ரெட்டல் பண்ணான். அவங்க டிஸ்டர்பன்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருநெல்வேலியிலிருந்து இங்கே வந்திருக்கோம் மதுரைக்கு. இதனால் நாள்தோறும் அச்சத்தோடு வீட்டில் வசித்துள்ளனர். இதன் காரணமாக தம்பதியினர் பாதுகாப்பு தர கோரி காவல் நிலையத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் புகார் மனு அளித்துள்ளனர். இதனிடையே இந்த தம்பதியினருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அப்போது குழந்தை பிறந்த சில நாட்களில் சிவசுப்பிரமணியனின் குடும்பத்தினர் குழந்தையை பார்ப்பது போல் குழந்தையின் வாயில் நெற்களை போட்டு கொல்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். சிவசுப்பிரமணியனின் குடும்பத்தினர் மற்றும் அவர்களது நண்பர்கள் மூலம் தனக்கு கொலை மிரட்டல் வந்ததால் அச்சமடைந்த சிவசுப்பிரமணியன் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு மதுரை திருப்பரங்குன்ற பகுதிக்கு குடியேறியுள்ளார். ஃபர்ஸ்ட் அந்த பேபி பிறந்திருக்கும் சொல்ல அவங்க அம்மா வந்து பையன் நல்லா இருக்கானேன்னு சொல்லி என் மாமாட்டே ஏமாற்றிட்டு நெல் போட்டு கொல்ல பார்த்துருக்காங்க. அது இவங்க பார்த்துட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் ராஜீவ்காந்தி நகரில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போவுமே நாங்கள் எங்களோட பையனை வந்து எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து நாங்கள் வந்திருக்கோங்கிறதுனால பின்னாடி வரமாட்டாங்கன்னு நிச்சயம் கிடையாது இல்லை. அதுக்கு பயந்து போய் நாங்கள் அங்கே கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து டார்ச்சர். அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் அங்கே போனோம், அங்கேயும் டார்ச்சர். இப்படி எங்களை டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணி இந்த இடத்துலையுமே எங்களை ஸ்டேபிளாக இருக்க விடுறதே கிடையாது. இந்த நிலையில் சிப்காட் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சிவசுப்பிரமணியன் தொடர்பு கொண்டு அவரது குடும்பத்தினர் உன்னை கொலை செய்வதற்கு நாங்கள் ஆள் அனுப்பி வைத்துள்ளோம் என கூறி மிரட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து முத்து அருளி தனியாக யூடியூப் சேனல் ஒன்று நடத்தி வரும் நிலையில் உன்னை வாழவிட மாட்டோம், யூடியூப் சேனல் நடத்தக்கூடாது என கூறி சிவசுப்பிரமணியனின் சகோதரர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர். இந்த நிலையில் தனது குடும்பத்தையும் கொலை செய்து விடுவார்கள் என்பதற்காக சிவசுப்பிரமணியன் முத்து அருளி தம்பதியினர் அவர்களது குழந்தையை வேறு ஒரு நபரிடம் கொடுத்து வளர்த்துள்ளனர். நான் சிப்காட்டில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன் ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக. அங்கேயுமே வந்துட்டு டார்ச்சர் பண்ணாங்க. ஒரு ஆக்சிடெண்ட் நடந்த மாதிரி காட்டினாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பைப் என் தலையில் வந்து போட்டு அது ப்ராப்ளம் ஆகி லோக்கல் மதுரையில் தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த பைப் இன்சிடென்ட் எல்லாமே நடந்தது நாங்கள் பண்ணது எல்லாமே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ ஃபர்தராக இதுக்கு மேலே பேரண்ட்ஸ் மேலே இது கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணோம். 9 இயர்ஸ் ஆகி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலை. இதுக்கு மேலேயும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்தோம்னா எங்களை 2 பேருமே கொண்டுருவாங்க. அதான் ஃபர்தராக நாங்கள் ஏற்கனவே சிஎம் செல்லில் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றி மேடம்கிட்ட சொல்லலாம்னு சொல்லி தான் நாங்கள் டேரெக்டாக அங்கே வந்துடுவோம். காதல் திருமணம் செய்து கொண்ட தங்கள் ஜாதி பெயரை மாற்றுத்திறனாளி என கூறி கௌரவ கொலை செய்து விடுவோம் என தொடர்ந்து தனது குடும்பத்தினர் மிரட்டல் விடுப்பதாக கூறி சிவசுப்பிரமணியன் தனது மாற்றுத்திறனாளி மனைவியான முத்து அருளியை குழந்தை போல் கையில் தூக்கி வந்தபடி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளிப்பதற்காக வருகை தந்தார். ஏற்கனவே தான்
இது தொடர்பாக முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்த நிலையிலும் தொடர்ச்சியாக தனக்கு மிரட்டல் வருவதாகவும் தங்களை குழந்தையோடு சேர்த்து குடும்பத்துடன் ஆணவ கொலை செய்து விடுவார்கள் என்று மிரட்டல் விடுப்பதாகவும் அரசு எங்களை காப்பாற்றி பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கண்ணீர் மல்க தெரிவித்தார். தனது மனைவியிடமிருந்து பணம் கேட்ட நிலையில் தர மறுத்ததால் தற்போது கௌரவ பிரச்சனை என கூறி தங்கள் குடும்பத்துடன் கொலை செய்ய போவதாக கூறி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்தனர். இந்த நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீண்ட நேரமாக தனது மனைவியை சுமந்தபடி காத்திருந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் வருகை தர தாமதமான நிலையில் ஏமாற்றத்துடன் புறப்பட்டு சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.